வேளையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசுவின் மந்தை ஊழியத்தின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் சபையின் சார்பாகவும் ஆன்லைனில் பார்த்துருக்கிற ஒவ்வொருவருக்கும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்து உங்களை வரவேற்கிறோம். சங்கீதம் 66:1 பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். இந்த நாளில் எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக கொடுத்த எல்லா நன்மையை நினைத்து பார்த்து இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம்? பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் என்ன செய்யணும்? கெம்பீர சத்தத்தோடு நம்ம அவரை பாடி அவரை துதிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம பாடுவோம். முதலாவதாக, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லரில் தங்குவான் என்கிற பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000-10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர்
சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. இந்த 91வது சங்கீதத்தை கொண்ட இந்த பாடல் நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் இந்த பாடல் நம்ம வாழ்க்கையில பிரயோஜனப்படும். ஒவ்வொரு வரிகளும் கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படிலாம் நம்ம சர்வே பண்ணணும், ஒரு வெளியில கடந்து போறோம் பாதுகாப்புக்கு என்ன வசனம் படிக்கணும், இல்ல நம்மளுக்கு நோய் வந்துச்சு அதை குணமாகிறதுக்கு எல்லாமே இந்த பாடல் வரிகளிலே இருக்கு. கர்த்தர் நம்மளை இந்த பாடலை கொண்டு இந்த ஆசீர்வதிக்க போறார். அடுத்த பாடலை கூட நம்ம பாடுவோம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதை எல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு ஒன்று. இந்த பாடலை நம் உற்சாகமாக பாடுவோம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதை எல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதை எல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. சேர்ந்து பாடுவோம். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதை எல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதை எல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், சிறுபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், சிறுபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய்
தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் பலிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் பலிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் பலிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் பலிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் பலிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அல்லேலூயா. இந்த 66வது சங்கீதத்துல 13வது 14வது வசனம், சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். பொருத்தனையிலே மிக சிறந்த பொருத்தனை எது? உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திரம். நீங்க இதை கொண்டு வாங்க பரிகாரத்துக்கு, உங்க வாழ்க்கையில இந்த சமாதானம் உண்டாகணும், விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா இதை கொண்டாங்க அதை கொண்டான்னு கத்தர் ஒண்ணுமே கேட்கல. உங்க உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்படி உங்க இருதயத்தை தான் கத்தர் என்ன செய்தாரு கேட்கிறார். அநேகர் சொல்லுவாங்க, நாங்க அநேக காரியங்களுக்கு ஊழியத்துக்கு செய்தோம்பாங்கன்னா அவங்க ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. அதை ஒரு சின்ன கதை உண்டு, நமக்கு சிறு வயதுல நம்ம கேட்ட கதை என்னன்னா, ஒரு வீட்டில் 3 குழந்தைகள் இருந்திருக்காங்க. அப்போ 3 குழந்தைகளுக்குமே என்ன செய்வாங்க,
அவங்க அப்பா ஏதாவது எப்போமாவது என்ன செய்வாங்க, காசு கொடுப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க அப்பா பர்த்டே வரும்போது அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க, அந்த 2 பிள்ளைங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொண்டு அவங்க அப்பா கொடுத்துட்டாங்க. ஆனால் 3வது பிள்ளை குட்டி பிள்ளை, அதுக்கு எதுவுமே இல்லை கையில். அப்போ அந்த பிள்ளை என்ன செஞ்சுது, ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்து தட்டை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருந்து தாம்பளத்தை எடுத்து கொண்டு வந்து அவங்க அப்பா முன்னாடி போட்டு அந்த புள்ள அதில் ஏறி நின்று, அப்பா நான் என்னையே உங்களுக்கு தருகிறேன்னு சொன்ன உடனே உன் அப்பாவுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இந்த நாட்களில் கர்த்தருக்கு என்னதான் நம்ம கொடுத்தாலும் சரி, ஆனால் நம்மளையே அவர் கொடுக்கணும்னு தான் அவர் எதிர்பார்த்து. அப்போ அதில் தான் அவர் என்ன செய்தாரு, பிரியப்படுகிற தேவனாக இருக்கு. அந்த நாட்களில் அநேக குடும்பத்தில் கணவன் வராமல் இருக்கலாம், மனைவி வராமல் இருக்கலாம், பிள்ளைகள் வராமல் இருக்கலாம், மருமகன் வராமல் இருக்கலாம், உங்கள் பேர பிள்ளைகள் பேத்தி வராமல் இருக்கலாம், அவங்க சொந்த பந்தங்கள் இன்னும் வராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கலாம். மண்ணான மனிதர்களை நாங்களே ஆலயத்துக்கு வரும்பொழுது இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி விடிய விடிய நாங்கள் ஜெபம் பண்ணி வந்து நின்று பார்த்துட்டு அவங்க வரலன்னா என்ன செய்தோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் உங்களை உண்டாக்குனவர், உருவாக்குனவர், தாய்ங்கிற உருவாதற்கு முன்னவே அவர் என்ன செஞ்சார், உங்களை பேர் சொல்லி அழைத்து வைத்திருக்கிறார், உள்ளங்கையில் வரைந்து வைத்து. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆராதிக்கிறது நிமித்தம், நீங்கள் கர்த்தரை துதிக்கிறது நிமித்தம் கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், கர்த்தர் அவங்கள நிச்சயமாக கொண்டு வரும். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு சாட்சி. நான் ஊருக்கு ஒரு 6 வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதுசு. அப்போது எங்கள் அண்ணனுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதனால் எங்கள் வீட்டில் அவங்க டிக்கெட்லாம் எடுத்து என்னை அனுப்பி வச்சுட்டாங்க, வரதுக்கும் டிக்கெட்லாம் எடுத்துட்டாங்க. அங்கே ஒரு 4 நாள் அங்கே இருந்தோம். அப்போ ஹாஸ்பிட்டலில் நான் போய் உட்காந்துருந்தேன் எங்கள் அண்ணனுக்காக. அப்போ பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது என்கிட்ட இருக்கிறது வந்து 500 ரூபா தான் என் கையில் இருக்குது. அதை பத்திரமா வச்சுக்கூட, ஒரு அவசரத்துக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், யூஸ் பண்ணிவிடணுக்கா கையில் வச்சுருக்கேன். அப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அண்ணன் ஆப்ரேஷனுக்காக என்ன செஞ்சாங்க, அந்த தலையில் ஏதோ ஒரு வலின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு அந்த சளி ஏதோ ஒன்று இருக்குது இந்த இடத்துல நெத்தியிலன்னு சொல்லி ஒரு சின்ன ஆப்ரேஷன் இந்த மூக்கு பகுதியில். அதுக்காக அவங்க கடந்து போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்தேன், ப்ரேயர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த கதவை திறந்துட்டு உடனே கிளம்ப போகிறாங்க. அப்போ எங்கள் திடீர்னு நான் என்ன செய்தேன், ஏசப்பா அந்த 23ஆம் சங்கீதத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, வாசிக்க சொல்லுன்னு கர்த்தர் என்கிட்ட பேசினார். அப்போ எங்கள் அண்ணன் ரொம்ப வழியில் இருக்காங்க. அப்படி இருந்த அந்த 23ஆம் சங்கீதத்துக்காக அந்த பைபிளை திறந்து எங்கள் அண்ணன்ட்ட கொடுத்து, அண்ணன் இந்த 23ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்துட்டு போயிருங்க. மனப்பாடமாக உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் சின்ன வயசுலேருந்து, இருந்தாலும் இந்த பைபிளை திறந்து நீங்கள் வாசித்துட்டு நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போங்கன்னு சொல்லி இந்த பைபிளை அப்படி திறந்ததை இன்னொரு ஆப்போசிட்டில் இருந்த ரூமில் இருந்தவர் அந்த கதவை திறந்துட்டார். நான் பைபிளை திறந்து எங்கள் அண்ணன் படிச்சுட்டு இருந்ததை அவர் பார்த்துட்டார். அதுக்கப்புறம் அவரும் டக்குன்னு இந்த ரூமுக்குள்ளே வந்துட்டார். வந்து நானும் ப்ரேயர் பண்ணுதேன், இப்போமா உங்களுக்கு ஆப்ரேஷன், நாங்கள் ஆமாம் 10 மணிக்கு இப்போ ஒன்றுனே அவரும் வந்து ஜெபம் பண்ணார். ஆனால் நான் வந்து அவருக்கு காணிக்க கொடுக்குறோன்னு ஆசைப்படுதேன். ஆனால் என்கிட்ட என்னது இல்லை, சேஞ்ச் இல்லை. அந்த ஒரே அந்த 500 ரூபாய்க்கு நான் திருப்பி கோயம்புத்தூர் வரணும், அன்றைக்கி நைட்டு நான் வண்டி ஏறணும். அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நான் சில்லற சேஞ்ச் இல்லையே, நான் கொடுக்கவும் முடியலையே, எங்களுக்கு ஜெபம் பண்ணதுக்கு நான் காணிக்க கொடுக்கேன்னு வருத்தம். அப்புறம் எங்கள் அண்ணன் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிட்டாங்க. அப்புறம் மணி 3 மணிக்கிட்ட ஆகிட்டு, அதனால் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு கீழே கேண்டீன் போனோம். அப்போ அங்கே போய் நான் என்ன செஞ்சிடலாம், மொத்தமாக நாங்கள் ஆர்டர் பண்ணதுனால நான் அந்த சேஞ்ச் வாங்கலான்னு ஒரு 500 ரூபாய்க்கு அந்த அங்கே போய் ஹோட்டலில் கேட்கேன், இவர் நமக்கு ஜெபம் பண்ணதுக்கு நம்ம என்ன செய்யணும், காணிக்க கொடுக்கணுன்ட்டு. நான் அங்கே வாங்கிட்டு இப்படி நான் அங்கேருந்து நான் வாரேன். அவரும் அந்த கேண்டீனுக்கு சாப்பிட வந்தார், எதுக்க வந்துட்டார். வந்த உடனே அவர் என் கையில் ஒரு காணிக்கை கொடுத்தார் 500. ஐயோ ஏசப்பா, நான் கூட அதை மாற்றி தான் என்ன செய்யணும், கொடுக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் என்ன செய்தார், நீங்கள் ஊழியம் செய்வீங்க கோயம்புத்தூரில், எங்களுக்காகவும் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்க கொண்டு அவர் கொடுத்தோன்னே எனக்கு அப்படியே வியந்துட்டேன். என் கூட இருந்த எங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் நின்னாங்க. பார்த்துட்டு, கர்த்தர் இப்படி நீங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கீங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்தார், மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி, நான் உன்னோட நம்ம நினைக்கிறது கொஞ்சம் கொடுக்கணும்னு நினச்சேன். கர்த்தர் சொல்லுதாரு, நான் உனக்கு அதை விட மேன்மையாக தருவேன். அப்போ இந்த நாட்கள் நம்ம பொருத்தனையை செலுத்தும் போது, அதை கொடுக்க நம்ம முற்படும் பொழுது, கர்த்தர் நமக்கு மறுத்து நானே உனக்கு தருகிறேன் என்று சொல்லி என்ன செய்வார், எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு நீங்கள் திகச்சு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அள்ளி தரக்கூடியவராய் கர்த்தர் இருக்கிறார். தொடர்ந்து ஒரு பாடல் நம்ம பாடுவோம். நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளை நித்தம் என்ன செய்வார், நடத்துவார். பயம் இல்லையே, பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால் பயம் இல்லையே, எதிர்கால பயம் இல்லையே. எங்கள் பாடலை எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். இது சாதாரண வேதாகமம் அல்ல. நீங்கள் சுமந்து கொண்டு வர வேதாகமத்தை மற்றவங்க பார்க்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அதனால் கர்த்தர் நிச்சயமாக இதில் பெரிய ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாக அந்த உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்வார். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே,
என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை, என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. சேர்ந்து பாடுவோம். என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்தீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் என் நல்ல மேய்ப்பனீர், என் முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். பாடுவோம். என் நல்ல மேய்ப்பனீர், என் முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். திரும்ப பாடுவோம். என் நல்ல மேய்ப்பனீர், என் முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பனீர், என் முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே.
செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ளவரே, மகிமையுள்ளவரே, மகிமையுள்ளவரே அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி நீங்க கர்த்தரை ஆராதிங்க. என்ன இந்த நேரத்தில் நீங்க யாரும் ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இல்லை. நீங்க பாடல் என்னோடு சேர்ந்து பாடலாம். பாடலை தெரியவில்லை என்றால் இந்த டிஸ்பிளேல பார்த்து நீங்க பாடுங்க. ஒரு பயபக்தியோடு நீங்க ஆராதிக்கிற இந்த நேரம் தேவ கரம், தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ இரக்கம், தேவனுடைய வெளிச்சம் உங்களுடைய எல்லைகளிலே கிரியை செய்ய போகிறது. அதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். பாடுவோம். ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி, நன்றி அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், நாம் எழுந்து பெத்தேல் செல்வோம். எழுந்து பெத்தேலுக்கு போம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ஆமென். எழுந்து பெத்தேலுக்கு போம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். சொல்லுவோம். எழுந்து எழுந்து பெத்தேலுக்கு போ. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். போகும் இடமெல்லாம், போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று சொல்லுவோம். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொல்லுங்க. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. சொல்லுங்க. அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம். ஆமென். எழுந்து பெத்தேல் செல்வோம். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ஆமென். எழுந்து பெத்தேலுக்கு போ. இறந்த நாள் முதல் இந்நாள் நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வம் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வம் நீரே. அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. சொல்லுவோம். அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம். எழுந்து பாடு. எழுந்து பெத்தேலுக்கு போ.
அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ஆமென். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். இன்னொரு முறை பாடுவோம். ஆமென். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நல்லவர் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ஆமென். ஆமென். எழுந்து பெத்தேலுக்கு போ. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். சொல்லுங்க. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். சொல்லுவோம். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. சொல்லுங்க. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். சொல்லுவோம். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். சொல்லுங்க. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். சொல்லுவோம். எல்லோகே 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 நான் துமை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. ஆமென். உந்தைய என்னை கைவிடல. சொல்லுவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. ஆமென். உந்தைய என்னை கைவிடல. கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரம் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். சொல்லுவோம். வெறு கையாய் பல நான் பரிவாரம் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். ஆமென். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். சொல்லுவோம். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். ஆமென். வந்தேன், நான் கடல உந்தைய என்னை கைவிடல. ஓ. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. ஆமென். உந்தைய என்னை கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஆமென். பெருங்கையாய் நான்
கடந்து வந்தேன். பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டுவோம். தேவ சமூகத்தில் ஒரு உன்னத பலன் உங்களுக்கு வரும்படியாக, ஒரு தேவனுடைய கரம் உங்களை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏதோ ஒரு கலக்கத்தோடு இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்களா? ஏதோ ஒரு கண்ணீரோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்களா? ஒரு தேவ மகிமையும், தேவ பிரசன்னமும், தேவ இரக்கமும், தேவ கரமும் ஆளுகை செய்யும்படியாக, ஒரு தேவ வல்லமை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. ஒரு 5 நிமிடத்தில் இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்குள்ள தேவ மகிமையின் பிரசன்னத்தோடு, ஒரு நல்ல ஒரு கிருபையோடு இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா. இயேசுவே உமக்கு நன்றியப்பா. என் கரத்தை பிடித்தவரே நன்றியப்பா. என்னை கைவிடாதபடி இருப்பவரே நன்றியப்பா. ஓ மனிதர்கள் விலகி போனாலும் விலகி போகாதவரே நன்றியப்பா. எல்லா சூழ்நிலையிலும் நடத்தி வருகிறவரே உமக்கு நன்றியப்பா. எல்லா நிலைமைகளையும் எங்களை அறிந்திருக்கிறவரே. ஹல்லேலூயா. ரிமலதரதன மரதுரதனதிர மலதிர மலரதுர மரவலதன. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. நீங்க மட்டும் பாடுங்க பாப்போம். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை, அசையா என் நம்பிக்கை நங்கூரமே. இயேசுவில் மாத்திரமே, இயேசுவில் மாத்திரமே. இன்னொரு முறை பாடுவோம். ஆமென். அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. கலங்கிடுவேனோ. இன்னொரு முறை பாடுவோமா? கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. பாடுவோம். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சொல்லுங்க. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சியோனிலே, ஆமென். சியோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இன்னொரு முறை சொல்லுவோம். ஆமென். சியோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும், புயல் அடித்தாலும், மலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். சொல்லுவோம். புயல் அடித்தாலும், மலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எனக்கு எழும்பினாலும். எட்டாத, எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சியோனிலே, சியோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான்
வரிகளை மாத்திரம் நீங்க உணர்ந்து பாட போறீங்க. ஒரு கலக்கம், ஒரு சோர்வு, ஒரு எதிர்கால பயம், ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில இந்த காலை நேரத்தில் நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, இப்போ நீங்க மாத்திரம்தான் சத்தமா பாட போறீங்க. இந்த கீபோர்டெல்லாம் மைல்டாக ப்ளே பண்ணுவாங்க, நான் கூட மைல்டாக நான் பாட போறேன். கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ, கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே அப்படின்னு சொல்லி, அசையா என் நம்பிக்கை நங்கூரம் இயேசுவில் மாத்திரமேன்னு சொல்லி நீங்க எல்லாம் இந்த வரிகளை நீங்க உணர்ந்து பாடுங்க. உடைய கலக்கம் மாற போகிறது, உடைய கண்ணீர் மாக போகிறது, உடைய வறுமை மாற போகிறது, உடைய வருத்தம் சஞ்சலம் எல்லாம் மாற போகிறது. எல்லா கண்ணீர் களிப்பாய் மாறி ஒரு சந்தோஷத்தின் நாட்களுக்குள்ள, ஒரு நன்மையின் நாட்களுக்குள்ள என் கர்த்தர் உங்களை நடத்த சொல்ல போகிறார். அப்படியே பாடுங்க பார்ப்போம். கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ, கர்த்தரில் அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நீங்க அப்படி அடுத்த வரையும் விசுவாசத்தோடு பாடுங்க. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்து அவர் நிறுத்திடுவார். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. வேணா பாருங்க, ஒரு தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை நடத்த போகிறது. ஒரு தேவ வல்லமை உங்களை நடத்த போகிறது. ஒரு எட்டாத உயரத்தில் நிற்கக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. உங்க பிள்ளைகள் அப்படி எட்டாத உயரத்தில் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த வரிகளை கூட நம்ம பாட போகிறோம். புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்து அவர் நிறுத்திடுவார் என்று சொல்லி நம்ம பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம அந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். ஒருவேளை புயல் உங்க வாழ்க்கையில் அடித்திருக்கலாம், அலைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். என் கர்த்தர் அதையெல்லாம் அதட்டி அமைதிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் பாடுவோம். புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஆதியினாலே காயம் வருத்தி வாடிய மரண நிழல் சுழினும் பாடுவோம். வியாதியினாலே காயம் வருத்தி வாடிய மரண நிழல் சுழினும் விசுவாசத்தின் கரத்தளவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தில் கரத்தளவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும்
முழங்கால் படியிட முடிஞ்சவங்கெல்லாம் நீங்கள் முழங்கால் படிடுங்க. இந்த முழங்கால் படிடுவதற்கு இடம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே அமைதியாக சேரில் உட்காந்து கண்களை மூடி இந்த நிறைவு ஆசீர்வாத ஜபத்தில் நீங்கள் அப்படியே என்னோடு அப்படியே இணைந்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஜபிக்கிறதான இந்த நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தரினோடு கொடுத்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரே ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த நேரத்தில் என்னோடு கொடுத்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தில், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய், மென்மேலும் பலப்படுவாய். இந்த வசனத்தை தான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறேன். என் குமாரனாகிய தாவீதே, இந்த நேரத்தில் அப்படியே நெஞ்சு மேல கையை வச்சு உங்க பேரை சொல்லி இந்த இடத்துல நீங்க இந்த ஜெபத்தை என்னோட சேர்ந்து சொல்லுங்க. என் குமாரனாகிய ராஜதுரையன் என் பேரை நான் சொல்லும் பொழுது நீங்க உங்க பேரை சொல்லி இந்த ஜெபத்தை நிறைவு செய்ய போறீங்க. என் குமாரனாகிய ராஜதுரையன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். 3 முறை நீங்க மாத்திரம் இந்த ஜெபத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். எல்லாரும் நெஞ்சில் உங்க கையை வச்சுக்கொள்ளுங்க, நெஞ்சில் உங்க கையை வைத்துக் கொள்ளுங்க. வச்சு இந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். என் குமாரனாகிய அப்படின்னு சொல்லி உங்க பேரை சொல்லி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். என் குமாரனாகிய ராஜதுரையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். இன்னொரு முறை, என் குமாரனாகிய ராஜதுரையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த வேத வசனத்தின்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். இவங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, இவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்களாக, மென்மேலும் பலப்படுவார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். என் தேவ கரத்தின் பிரசன்னம் இந்த நேரத்தில் தயவாய் வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள், வேண்டுதல்கள், துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன ஃபேஸ் டல்லாக இருக்குது? தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இருந்தா எப்பவும் சொல்லுவேன் நான். இங்கிலீஷ் சொல்லி பழமொழி உண்டு, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் பெஸ்ட். நமக்கு ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், சர்ச் இஸ் பெஸ்ட். அப்படி தானேம்மா? வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போகிறோம், வரோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தால் நமக்கு ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 85 அந்த எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை படிக்கும்போது கோராகின்னு புத்தகத்துக்கு எழுதப்பட்ட சங்கீதமாக. இப்போ நம்மலாம் வந்திருக்கோம். சங்கீதம் யாருக்கு நமக்காக எழுதப்பட்டிருக்கு. அப்படி தானே? ஹல்லேலூயா. 1ஆம் வசனம் படிக்கிறோம், தேசத்தின் மேல் பிரிய வைத்து சிறையிருப்பை திருப்பினேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம இந்தியா தேசத்தில் பிரியம் வச்சாதான் சிறையிருப்பு மாறும். எந்த தலைவரால முடியாது, எந்த மந்திரியால முடியாது, எந்த ராஜாவால முடியாது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தேசத்தில் பிரிய வச்சாதான் சிறையிருப்பு மாற முடியும். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில், உமது ஜனங்கள் உம்மில் மறைந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிப்ப ஆண்டவரே ஏசப்பா. நான் கவலை கனியில் உட்காந்துருக்க ஆண்டவரே ஏசப்பா. திரும்ப நம்ம மகிழ்ச்சி ஆகணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரால் தான் முடியும் திரும்ப நம்மளை உயிர்ப்பிக்க முடியும். ஒரு யாராவது முடியுமா? ஒரு பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்காங்க, டாக்டர்ஸ் என்னவோ ட்ரை பண்ணுறாங்க, நோ யூஸ். ஆண்டு வந்து உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அவள் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதே 9ஆம் வசனத்தில், நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவருக்கு சவியமாக இருக்குது. ஹல்லேலூயா. தேசத்துக்கு மகிமை வேணும்னா தேசம் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு இல்லாமல் ஒன்றுமே முடியாது. உலகம் எல்லாம் ஒழுங்காக ஜெபிக்கிறாங்க, இந்திய தேசத்தை ரட்சிங்க ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. எல்லாத்துக்காக ஜெபிச்சோம், எல்லாருக்கும் ஜெபிச்சோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அர்ப்பணம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஹல்லேலூயா. மகிமை வரணும்னா என்ன பண்ணுறது? ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. அதே 12ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து படிங்க. கர்த்தர் ஆமேன் நன்மையானதை தர ஏசப்பா தான் முடியும். தேசமும் நன்மை தரும், நம்ம ஆண்டவர் நமக்கு நன்மை தருவார். ஹல்லேலூயா. ஒரே வசனம், யாருக்கு நன்மை செய்வார் பார்க்கலாம். சங்கீதம் 115:13.
ஹல்லேலூயா. யார் கர்த்தருக்கு பயப்படுறோமோ அவன் எல்லாருக்கும் செஞ்சிடவே மாட்டார். ஹல்லேலூயா. என் இஷ்டத்துக்கு வாழ்வேன், எல்லா பாவமும் செய்வேன், என் நன்மை செய்ய செய்வாரா? செய்யவே மாட்டார். அவருக்கு பயந்து மட்டும் நன்மை செய்வார். நம்ம பழைய ஏற்பாட்டில் யாத்ராவில் படிக்கிறோம், என் பார்வோன் ராஜா இஸ்ரேல் ஜனங்களை பெருத்து போகிறான், கோவம் வெறி, ஆண்கள்லாம் கொல்லணும்னு நினச்சார். மருத்துவ விஷயத்தில் சொல்கிறாரு சிப்போரால் பூவாட்ட, ஏம்மா ஆண்கள்லாம் கொன்னுருங்க. அவங்க கொன்னாங்களா? இல்லை. கர்த்தருக்கு பயந்தனால அந்த பாவத்தை அவங்க செய்யலை. கர்த்தருக்கு பயந்து பாவத்தை செய்யாதவங்களுக்கு அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சார். ஹல்லேலூயா. அவங்க நன்மையை அறியினால், ஏன்னா கர்த்தருக்கு ஆண்டுக்கு பயந்தனால அந்த பாவத்தை செய்யலை. ராஜா சொன்ன காரியத்தை செஞ்சால் நிறைய கிஃப்ட்லாம் கிடச்சிருக்கோம், அதை தள்ளி விட்டாங்க. ராஜா உங்களுடைய கிஃப்ட் வேண்டாம், ஒன்று நாங்கள் ஆண்டவருக்கு பயப்படுறோன்னு சொன்னாங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அடுத்ததாக சங்கீதம் 124 125:4. 125:4. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஃபஸ்ட்டு பயந்து நன்மை செய்ய, அடுத்தது நல்லவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கணும். எல்லா பாவம் செஞ்சு நல்லவன்னு சொல்ல முடியுமா? மனுஷனுக்கு மறைச்சிடலாம், ஏசு பக்கம் மறைக்கவே முடியாது. கர்த்தரின் கண்கள் பூமி எங்கே உலாத்தி கொண்டு இருக்குதா? ஹல்லேலூயா. இப்போ எல்லா பக்கம் கேமரா இருக்குது, ஸ்டேஷனில் போனாலும் எங்கே போனாலும் அந்த கேமராலாம் உடைச்சிடலாம். ஏசுவா கேமரா உடைக்க முடியுமா? யாருமே உடைக்க முடியாது. பூமி எங்கும் யார் கண்ணுக்கு யாரும் தப்பிக்கவே முடியாது. அப்போ நல்லவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:1 படித்து பார்க்குறோம், கொர்நேலி என்பவன் ரொம்ப நல்லவனாக இருந்தான், நன்மையெல்லாம் செஞ்சான். ஹல்லேலூயா. அவன் ஜெபத்தை கேட்டு அவங்க ஃபேமிலி எல்லாம் ரசிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம நல்லவனாக இருந்தாங்க, ஜெபிக்க கேட்டு நம்ம ஃபேமிலிக்கு எல்லாம் பிளெஸிங் ஆர்டர் நிச்சயமாக தருவார். அடுத்ததாக அதே சங்கீதம் 84:11 சொல்லப்பட்டிருக்குது. 84:11. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு பயந்தவங்களுக்கு, அப்புறம் நல்லவங்களுக்கு, மூணாவது உத்தமமாக நடக்கணும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண வர மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், உள்ளத்தை யார் பார்க்குறா? உள்ளத்தை ஸ்கேன் பண்ணி பார்க்க அவர் மட்டும் தான். டாக்டர்ஸ் மற்ற ஸ்கேன்லாம் பண்ணுவாங்க, என்னென்ன நினைக்கிறோம் எவ்வளோ பாவம் செய்கிறேன்ட்டு அவர் தான் தெரியும். உத்தமமாக இருந்தால் நிச்சயமாக ஆசீர்வாதம். பைபிளில் படிக்கிறோம், யோபு 1:1 யோபு எப்படி இருந்தான்? உத்தம, சன்மார்க்கன், நீதிமான் தான். ஹல்லேலூயா. வேதத்தில் வேறு யாரையும் பற்றி சொல்லப்படல. படிக்கணும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவனுக்கு வந்தது வேதனை, பாடு, சோதனை இவ்வளோ வந்தது, எல்லாத்தையும் நஷ்டம் இழந்து போயிட்டான். ஆனால் கூட என்ன சொல்கிறான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர். ஹல்லேலூயா. ஏசப்பா ஆண்டோட கோவப்படவே இல்லை. இவ்வளோ பிளஸ்ஸிங் கொடுத்தீங்களே, இப்படி நான் இவ்வளோ வேதனைப்படுறேன் இப்போ. ஹல்லேலூயா. அவன் கடைசிக்கு உத்தமாக இருந்தான், டபுள் பிளஸ்ஸிங் கிடச்சிது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்டிப்பாக கொடுத்தார். நம்மளும் அதே மாதிரி கர்த்தருக்கு பயப்படணும், நல்லவனாக இருக்கணும், உத்தமமாக இருந்தால் கர்த்தர் நமக்கு எல்லா நன்மையும் நிச்சயமாக தருவார். அப்போஸ்தலர் 10:30 சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் ஏசப்பா நன்மை செய்கிறவராய். ஏசப்பா தீமை செஞ்சாரா? இல்லை, நன்மை தான் செஞ்சார். நம்ம என்ன பண்ணோம்? அவரை சீல் அரைஞ்சி கொண்டு போட்டோம். ஹல்லேலூயா. நம்மளே மன்னிச்சு மீண்டும் நம்மளை அவர் பிள்ளையாக மாற்றிட்டார். ஹல்லேலூயா. அதே சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்குது, சிங்கக்குட்டிகள் ஆமேன். ஹல்லேலூயா. நம்மளாம் யாரை தேடுறோம்? யாரா எனக்கே பட்னியாக இருந்திருக்கீங்களா? பட்னியாக இருந்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. அப்படி பட்னியாக இருந்தால் வசனம் பொய்யாயிடும். நம்ம யாரை தேடுறோம்? அவரை ஒரு நன்மை எந்த குறையும் நமக்கு இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. காலையில் ஏசப்பா சொல்கிறோம், நைட்டில் எந்த நேரம் என்ன வருது? ஏசப்பா அவரை தேடிக்கிட்டே இருக்கோம். நன்மை குறையப்படுமா? குறையப்படாது. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு அவருக்கு பயந்தவங்க நன்மை செய்கிறாரு, ரெண்டாவது நல்லவங்க நன்மை செய்யார், உத்தமாக நடந்த நன்மை செய்வார். ஹல்லேலூயா. நம்மளும் தொடர்ந்து கற்றுக்கிட்டு வாழ்வோம், இந்த வசந்தப்படி கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். தகுந்த பாஸ்டர் கன்பின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. சாட்சின்னு சொல்லணுன்னாக்க அப்படியே கூட சொல்லலாம். என் லைஃப்பில் அவ்வளவு கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செஞ்சுருக்காரு. நான் சின்ன பிள்ளைலேருந்து நிறையாவே அப்பா அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு என் லைஃப்பெல்லாம் வேறு லைஃப்பில் போச்சு. அப்புறமா நல்ல லைஃப், ஒரு திக்கற்ற பாதையில் ஒரு மாதிரி என்ன பண்ணணுன்னே தெரியாத போன என் லைஃப்பை வந்துட்டு நல்ல ஒரு லெவலில் வச்சுருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஜீசஸ் மட்டும்தான்.
அதுக்கப்புறமும் கூட நிறைய கஷ்டங்களையும் சோதனைகளையும் கண்ணீருக்கெல்லாம் அளவே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் ஒவ்வொன்றும் சொல்லணுன்னாக்கா அது கண்டிப்பாக டைம் ஆகும். இப்போது நான் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சுக்கு தான் அங்கே முன்னாடி மேலே மாடியில் இருந்தப்போ தான் நான் வந்தேன். அது எதுக்காகன்னா, எனக்கு குழந்தை பாக்கியம் ஒரு கொஞ்ச நாள் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி அதுக்காக போவோம் நம்ம. அதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி கிறிஸ்டியன் தான், ஆனால் எங்கள் ஃபேமிலியில் யாரும் கிடையாது. அதனால நான் தொடர்ந்து என்னால் வர முடியாமல் அப்படி இருந்தது. அப்புறம் திரும்ப சர்ச்சுக்காக வந்தேன். வந்தப்போவே என்ன சொன்னாங்கன்னா, செப்டம்பர் மாதம் நான் வந்தேன். செப்டம்பர் மாதம் வந்தப்போ ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, செப்டம்பர் மாதம் வெறுமையாக இருக்கிற நீங்கள் அடுத்த மாதம் நிறைவாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. செப்டம்பர் மாதம் வெறுமையாக இருக்கிற நீங்கள் அக்டோபர் மாதம் ரொம்ப நிறைவாகவே இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பாக நம்ம கடவுள் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாருன்னு. அதே மாதிரி அக்டோபர் மாதம் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறமா சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக டாக்டர் கர்த்தர் வந்து இரட்டிப்பு ரட்சிப்பை கொடுப்பாங்க அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி 2 குழந்தையுமே அதிகபட்ச ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தர் வருஷக்கணக்காகவும் பல லட்சங்களையும் கோடிகளையும் செலவு பண்ணி இல்லாமல் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு சில மாதங்கள்லேயே கடவுள் கொடுத்துருக்காரு. அதுக்காக ரொம்ப கோடான கோடி நன்றி. அப்புறம் இப்போ ரீசெண்டாக என் பொண்ணுக்கு நான் போன மாதத்தில் தீபாவளி இப்போது நானும் என் பொண்ணுமே டெங்கு ஃபீவரால் பாதித்து ரொம்ப சீரியஸாக போய் ஒரு 4 ஹாஸ்பிட்டல் மாதிரி அதுக்கப்புறமா ரெடியாகி வந்தோம். திரும்பவும் இப்போ ஒரு போன மாதத்தில் திரும்பவும் என் பொண்ணுக்கு செகண்டாக வந்துட்டு டெங்கு ஃபீவர் வந்து அந்த ஐசியூவில் ஒரு 6 நாள் இருந்து ஐசியூவில் வந்துட்டு நிறைய குழந்தைங்க. அப்போ அந்த இடத்துலையே நான் ஐசியூவில் என் பொண்ணுக்கு பக்கத்துலேயே நான் மண்டி போட்டு ஜெபம் பண்ணேன், சீக்கிரமாக என் பொண்ணு குணமாகி வந்துடணும் அப்படின்ட்டு. அப்போ நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பொண்ணு டிஸ்சார்ஜ் ஆகி இதே சைஸில் டெங்கு ஃபீவர் ஆன ஒரு புள்ள டிஸ்சார்ஜ் ஆகி போகிறத நான் கண்ணால் பார்க்குறேன். அப்போது எனக்கு கடவுள் வந்து பதில் கொடுத்துட்டாரு, சீக்கிரமாக சரியாகிடும், பயப்படாதன்ற மாதிரி கொடுத்துட்டாருன்னு எனக்கு அப்போவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி அங்கே ரொம்பவே மோசமான நிலைமையெல்லாம் இருந்தாங்க. எல்லாருக்கும் முன்னாடி கடவுள் எங்களை சீக்கிரமாக குணப்படுத்திட்டாங்க. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு அந்த குழந்தைங்களுக்காகவும் நான் ஜெபித்தேன். எல்லாருக்கும் வலிங்கிறது ஒன்று தானே அப்படின்னு எல்லாருக்குமே கண்ணீரோடு ஜெபித்தேன். எப்போவுமே அங்கே யாரும் நான் பார்த்த குழந்தைங்க யாரும் அங்கே இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாள் நினைக்கும் போதெல்லாம் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். அப்புறம் போன வாரத்துக்கு முன்னாடி வந்தேன் சர்ச்சுக்கு. வந்தப்போ நான் இப்போ கொஞ்ச நாளாக வேலைக்காக நிறையா அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே நான் ஒரு இடத்துல தான் அப்ளை பண்ணுவேன், டக்குன்னு வேலை கிடச்சிரும். அது நல்ல இடத்துல தான் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார், நல்ல சேலரியோடு கொடுப்பாரு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் பண்ணப்போ அந்த மாதிரி எதுவுமே வேலையே அமையலை. எனக்கு ரொம்பவே அழுக வேற வந்துட்டு, என்னடா இத்தனை இடத்துல அப்ளை பண்ணிட்டோம் கிடைக்கலையே அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் போன வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு. சண்டே ஜெபம் பண்ணிட்டு போகிறேன், மண்டே கால் வருது, இல்லை செவ்வாய்க்கிழமை கால் வருது, ஸ்கூலில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கே தான் பக்கத்தில் ஒரு ஸ்கூலு. ஆனாலும் நான் எய்ம் பண்ணது +2 வரைக்கும் எய்ம் பண்ணேன். ஆனால் கடவுள் கொடுத்துருக்குது இப்போ ரொம்ப சின்ன கிளாஸில் தான். இருந்தாலும் வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன்னு சொன்ன கடவுள் கண்டிப்பாக நிச்சயமாக என்னை மேலாக்குவான்ற நம்பிக்கையோடு திரும்பவும் நான் போயிட்டுருக்கேன் அதே ஸ்கூலுக்கு. அதுதான். இன்னும் நான் சாட்சின்னு சொன்னால் நான் லைஃப்பில் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு சொல்லணும். இன்றைக்கி நான் ரொம்ப ஒரு நல்ல குடும்பத்தோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் என்ன சொல்ல, என் உடம்புல வந்துட்டு அவ்வளோ ஒரு பெரிய அதிசயத்தை கடவுள் நிகழ்த்திருக்காரு. அதாவது அந்த குழந்தைக்காக நான் மட்டும் சொல்லலை, அது இன்னொரு நாளைக்கு நான் சாட்சியில் சொல்கிறேன். அதனால் அவருக்கு இவ்வளவு கோடியாக நன்றி சொன்னாலும் பத்தாது. அது மட்டும் இல்லை, இப்போ நான் சர்ச்சுக்கு வரும்போது காணிக்கையை பற்றி யோசிச்சுட்டு வந்தேன். என்கிட்ட இருக்கிறதே இவ்வளோ தானே, இதை எப்படி நம்ம கொடுத்துட்டோம்னா, ஆனாலும் எனக்கு அதை சேஞ்ச் பண்ணவும் அதை மாற்றி போடவும் எனக்கு மனசு இல்லை. அதே நேரத்தில் மாற்றாமல் போட்டாலும் அடுத்து செலவுக்கு காசு இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சரி கண்டிப்பாக நம்ம போட்டுடலாம், எல்லாத்தையும் கடவுள் கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு வந்தாலும் அரை மனசோடய நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். உள்ளே வரும்போதே சிஸ்டர் அதை பற்றி பேசினாங்க. அப்போது கடவுள் வந்து என் கூட பேசியிருக்காரு, நீ ஏன் அதை மாற்றுற, நான் உனக்கு கொடுப்பேனேன்ற மாதிரி. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வாசிப்போம் மத்திய எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்திய எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனம், மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும். எல்லாம் கைகளை உறுத்தி சொல்லுங்க பார்ப்போம், தேவனாலே எல்லாம் கூடும். இன்னொரு முறை சொல்லுங்க பார்ப்போம், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி
ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் பார்த்து கைகளை குறித்து தேவனாலே எல்லாம் கூடும்னு சொல்லுங்க பார்ப்போம். தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். அப்போ இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். தேவனாலே எல்லாம் கூடுமா? தேவனாலே கூடாத காரியம் அப்படின்ட்டு பைபிளில் ஒன்றுமே கிடையாது. உங்களை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்கேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனாலே எல்லாம் கூடும், அப்படி தானே? ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டு. அது சொல்லுங்க பார்ப்போம். என்னது? பொய் சொல்ல முடியாது. கை தட்டுங்க. அல்லேலூயா. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனபுத்திரன் அல்ல. அடுத்தபடியா தீமை செய்ய மாட்டார், அது அவரால் முடியாது. அப்புறம் பாவம் செய்ய முடியாது. வேற நல்லா சொல்கிறீங்களே, வேற பிரசங்கமே வேண்டாம்னு நினைக்கிறேன். வேற சொல்லுங்க, உங்கள் கருத்துக்கள் சொல்லலாம். ஆண்டவரால் முடியாத காரியம் சொல்லுங்க. அது சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். நன்மையை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஒன்று எதிர்பார்க்குறேன், அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எனக்கும் சந்தோஷமாயிரும். வேறு பக்கம் நான் போயிடுவேன், வேறு செய்திக்குள்ளே நான் போயிடுவேன். சொல்லுங்க பார்ப்போம். அதுதான், ஆண்டவரால் முடியாதது எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவரால் ஒரு காரியம் முடியவே முடியாது. சொல்லுங்களேன். நிறைய சொன்னதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நான் சொல்லட்டா? ஆண்டவரால் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்காமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க பார்ப்போம். எந்த சூழ்நிலையில் நீங்கள் வர்றீங்களோ அந்த சூழ்நிலைகளை மாற்றுறது தான் தேவனுடைய ஒரு செயல். அப்போ கர்த்தர் சில தேவனால் கூடி வந்த சில காரியங்களை இன்னைக்கு நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு காரியத்தை நம்ம சுருக்கமாக தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள், அந்த ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் 39வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்மட்டி காயை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு. அல்லேலூயா. என்ன காய்? கொம்மட்டிக்காய் மட்டுமா? பேய் கொம்மட்டிக்காய். கொம்மட்டிக்காய் பார்த்துருக்கீங்களா? கொம்மட்டிக்காய் பார்த்தவங்க நல்லா கை தூக்குங்க. பேய் கொம்மட்டிக்காய் என்ன? கொம்மட்டிக்காய் மற்றும் கொம்மட்டிக்காய் எதுக்குமா உபயோகப்படும்? அம்மா சொல்லுங்க, அது எதுக்கு உபயோகப்படும்? கொம்மட்டிக்காய் வா. அப்படியா? சரி, ஓகே. வேற? பேய் கொம்மட்டிக்காய் ஒன்றும் ஆகாது. ஆமாம், நாங்கள் பார்த்துருக்கோம். கொம்மட்டிக்காய் நிறைய எங்கள் பகுதியிலலாம் கிடக்கும். அந்த பேய் கொம்மட்டிக்காய் கசப்புனா கசப்பு, அவ்வளோ கசப்பு இருக்கும். லைட்டாக டச் பண்ணால் போதும், அவ்வளோ கசப்பாகும். ஒரு துண்டு சாப்பிட்டுட்டிங்கன்னா வாமிட் ஆயிரும். தெரியுமா? சில நேரம் திடீர்னு யாராவது பாய்சன் சாப்பிட்டுட்டாங்க, விஷம் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டை எடுத்து கொடுத்துருவாங்க. விஷம் முறிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அது விஷம் அப்படியே வாமிட் ஆகிரும், வாமிட்டிங் சென்ஸ் வந்துடும். எங்கள் ஊரில் அதை பயன்படுத்துவாங்க, நான் பார்த்துருக்குறேன். இப்போ இந்த இடத்துல பேய் கொம்மட்டிக்காய் வெள்ளரிக்காய் நரிச்சு என்ன பண்ணிட்டாங்க? நிறைய மடி நிறைய. எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க? காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு. ஆமாம், தேவனுடைய ஜனங்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரம் நிறைய கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். சரியா?
நிறைய கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னதுன்னு உங்களுக்கு தெரியணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். பானையிலே என்ன இருக்கிறது? சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். என்ன இருந்துச்சாம் பானையில்? அப்போ உங்களுடைய ஆகாரத்தில் என்ன இருக்கணும்? ஜீவன் தான் இருக்கணும். நீங்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தில் ஒரு பலன் தான் இருக்கணும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உங்களுக்கு நன்மை தான் உண்டாகணும். அல்லேலூயா. அப்போ இப்போ எல்லாம் நீங்கள் டிவியில் செய்தி பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? என்ன செய்தி பார்த்தீங்க? நிறைய செய்தி. கள்ளக்குறிச்சி, சரியா? கள்ளக்குறிச்சி என்ன பண்ணாங்க? தண்ணி தாகத்துக்கு, நம்ம வேடிக்கையாக சொல்லக்கூடாது, ரொம்ப தூரமான ஒரு சம்பவம். அதை நிறைய ஒரு 2-3 நாள் இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம அதை தான் பார்க்குறோம். மண்டேலே அது ரொம்ப ஸ்டோர் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அந்த அந்த சாராயம் காய்க்கிறதெல்லாம் இப்போ வீடியோவிலே போடுறாங்க. அந்த சாராயம் காய்க்கிறவங்க இந்த குடத்தை எடுத்து தண்ணியில் விடுறாங்க. டிவி சேனலில் வந்துச்சான்னு தெரியல, நான் அநேக யூடியூப்பில் அந்த சாராயம் காய்ச்சிறவங்களுடைய எல்லா காரியமும் வருது. நிறைய காரியம். இதை நான் அரசியலாக்க விரும்பலை, அரசியலாக சொல்லலை. அந்த பானை, அந்த ட்ரம்மு, அதெல்லாம் வச்சு அவங்க சாராயம் காய்க்கிறாங்க. சாராயம் காய்க்கிறதெல்லாம் காமிக்காங்க. ஆனால் அதில் ஒரு சாவு இருக்குது. எப்போவுமே மதுவில் சாவு தான் இருக்குது. மது பழக்கம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. வீட்டுக்கும் கேடு, வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியல, நாட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியல. அப்படி தானே போட்டிருக்கு. மது பழக்கம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. அப்போ தேவ பிள்ளைகள் நல்லா கருத்தாக இருங்க. அந்த செய்தி அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப துயரமாக இருக்குது. சாவு இருக்கிறது தெரியாமலே விடிய காலமே சாப்பிட்ருக்காங்க. விடிய காலமே 4 மணி 5 மணிக்கெல்லாம் அவங்க டீக்கு பதிலாக அதுதான் குடிப்பாங்களாம். விடிய காலமே சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிருக்காங்க. ஏதோ ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு வேலைக்கு போனால் பரவாயில்லையே. நிறைய சொல்கிறாங்க 4 மணி 5 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுவாங்களாம். இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம். அதில் இன்னும் சில கஷ்டம் இருக்குது. அந்த சாராயம் குடித்து இறந்தவங்களில் சில கிறிஸ்தவ பேரை கேட்டோம். அந்த கேட்ட பேரெல்லாம் எனக்கு மைண்டில் இருக்குது, நான் சொல்ல விரும்பலை. கேட்ட பேர் எத்தனை பேர் கிறிஸ்தவ பேரெல்லாம் கேட்டீங்க? ஒருத்தரும் கேட்கலையோ? ஒரு செய்தி வரும்போது உன்னிப்பாக கவனிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 பேர் புதைச்சாங்க. அதில் 6 பேர் கிறிஸ்தவங்க, 6 பேருக்கு கிறிஸ்தவ சவப்பெட்டி கருப்பு கலரில். 2 சின்ன பிள்ளைகள் அந்த கல்லறையில் வைக்கக்கூடிய சிலுவையை தூக்கிட்டு போனாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க? நீங்கள் பார்த்துருக்கீங்க சிஸ்டர், நீங்களும் பார்த்தீங்க. அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. பட்டியல் இன பழங்குடி மக்கள் தான் அந்த ட்ரிங்க்ஸில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்லை நல்ல விவரம் தெரிஞ்ச நம்ம ஆட்களும் இருக்காங்க. எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? இப்போ இந்த குழந்தை ஜோம் பண்ண, ஆண்டவரே நம்முடைய தேசத்தில் இந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும், தேசத்தில் இந்த நிலைமையெல்லாம் மாறணும். அப்போ அதெல்லாம் காமிச்சாங்க. அந்த காய்க்கிறது வைக்கிறது அதெல்லாம் பார்த்தாங்க. எல்லாமே அதை பார்த்துட்டு ரொம்ப மனசுக்கு பாரமாக இருந்துச்சு. அந்த அவர் பேர், ஒரு பேர் கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டி வந்து ஒரு நாளும் சாராயம் குடிக்காதான். அவருக்கு அந்த பழக்கமே இல்லையா. அவர் பேர் கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி வந்து நல்ல சேஃபான இடத்துல காய்ச்சிருக்கிறாரு. பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சா, நீதிமன்றம் இருந்துச்சா, எல்லா இடத்துக்கும் மத்தியில் தான் அவர் காய்ச்சிருக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மன வருத்தமாயிட்டுது. காட்டுக்குள்ளேயே மலைக்குள்ளேயெல்லாம் அவர் காய்க்கலை. இன்றைக்கி வீடியோவில் அவர் காய்க்கிறதெல்லாம் வருது. எவ்வளோ ஒரு துணிகரம் பாருங்கள். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணணும், மக்களுக்காக, தேசத்துக்காக, வீட்டுக்காக, நாட்டுக்காக ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். ஒருவேளை குடி பழக்கத்துக்கும் மது பழக்கத்துக்கும் அடிமையாக உங்கள் குடும்பத்தில் யார் இருந்தாலும் சரி, உங்கள் சொந்தக்காரங்க, அண்ணனோ தம்பியோ யார் இருந்தாலும் சரி, அவங்க குடி பழக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க நபர் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் உத்தரவாதம். கர்த்தர் உங்களிடத்துல தான் கணக்கு கேட்பார். நீங்கள் 1 நாள் பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறீங்களோ, 2 நாள் பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறீங்களோ, 3 நாள் சாப்பிட்றீங்களோ எனக்கு தெரியாது. அது வந்து உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள கணக்கு. நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் அந்த ஜனங்களை தொடுவார். அவங்களாம் நீண்ட ஆயுசு நாட்களோடு இருக்கணும்.
அந்த இப்போ நமக்கு டாஸ்மார்க் மதுபான கடை மூலமாக வரக்கூடிய மதுபானம் இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடியது எத்தனால். இந்த கள்ள சாராயத்தில் காய்க்கிறது மெத்தனால். இந்த எத்தனால் மெத்தனால் ரெண்டுமே உடம்புக்கு கேடு தான். இப்போ அன்றைக்கு ஒரு டாக்டர் பேட்டி கொடுக்காரு, இந்த பிழைச்சி வர்றவன் இனி அவ்வளோதான், நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது, குடலெல்லாம் போயிடும், காரமாக சாப்பிட முடியாது, ஏதோ பால் ஊற்றி கொஞ்சம் போல் சோறை பிணைஞ்சு அப்படி சாப்பிட்டுக்கிட்டு உட்கார வேண்டியதான். அவன் குணமாயிருவான், சுகமாயிருவான். நல்ல பொருளை சாப்பிட முடியாது. அவன் கொஞ்சம் காரமாக இருக்க கூட அவன் சாப்பிட முடியாது. நிலைமையை பார்த்தீங்களா? அப்போ சாவு, அந்த கள்ளச்சாராயம் ட்ரம்மில் சாவு இருக்குது. எவ்வளவோ காலமாக அவங்க காய்ச்சிருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கருத்தாக இருக்கணும். இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம சபையில் இருக்கிற மக்கள், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் இந்த பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த ஊழியத்தை செய்யணும். ஒரு நாள் என் தம்பியோ என் அண்ணனோ என் கணவரோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க பேரை எழுத வச்சு ஒரு நேரம் நீங்கள் சாப்பாட்டை துறந்து அவங்க மனம் திரும்புகிற வரைக்கும், ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு நாள் ஒரு பதிலளிப்பார். கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு அதனால் நன்மை செய்வார். அதனால் எனக்கு இந்த காரியத்தை ஒரு ஆலோசனையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் ஜெபிங்க. இல்லை எங்கள் வீட்டில் குடிகாரர்கள் யாருமே இல்லை, அதனால் நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. தேசத்தில் இருக்குது. தேசத்தில் அவருடைய அந்த 10 மணிக்கு டாஸ்மார்க்கு திறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சேல் பண்ணிடணுமா? அவர் டார்கெட்டு பாருங்கள் எப்படி, விடிய காலமே. அதனால் இதில் அரசியல் நோக்கமாக நீங்கள் பார்க்காம, நீங்கள் அவங்களும் மனிதர்கள் தான். அந்த வீட்லேயும் துக்கம், கணவனும் மனைவியும் இறந்திருக்காங்க, பிள்ளைகள் அனாதையாக மாறி இருக்குது. அப்போ நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. தேவ பிள்ளைகள் நீங்கள் கருத்தாக ஜோம் பண்ணுங்க, பாரமாக ஜோம் பண்ணுங்க. நம்முடைய தேசத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய மனுஷனே அந்த பானையிலே சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். 41வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாம போயிட்டு. என்ன தோஷம் போயிட்டு? சாவு தோஷம். பலவிதமான தோஷங்கள் இருக்கு இல்லையா? சரி, உங்களை பார்த்து ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரிஞ்ச தோஷத்தெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். சந்தோஷம், அது காணாமல் போய் ரொம்ப நாள் ஆயிட்டு அப்படிங்கிறீங்க. சரியான கரெக்டாக சொல்லிட்டீங்களே. தோஷத்துக்கு முன்னாடி சந்து வந்துட்டா போதும், சந்தோஷம், எல்லா தோஷமும் மாறிடும். நான் கேட்குறது, உலக பிரகாரமாக சொல்லுவாங்க இல்லையா, தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம். யார் சொன்னார்? ஓகே, உங்களுக்கு தெரியுதுல்ல. வேற தோஷம், ராகு கேது தோஷம். இந்த கை தட்டுங்க. இன்னைக்கு சலதோஷம் அப்படின்னாலே எல்லாரும் தெரிச்சு ஓடிடுறாங்க. சலதோஷம் நிறைய தோஷம் இருக்கு தானே. இந்த இன்னொரு தோஷம் சொல்லுவாங்க, சனிக்கிழமை அந்த சனியோட சம்பந்தம், சனி தோஷமா பிரதோஷம் இல்லை என்னமோ அது தெரியல நமக்கு. அது அந்த சனி பகவான் அப்படின்னு அவர் ஒரு தோஷம் பிடிச்சிருவார். 7.5 சனி. ஐயோ, இன்னைக்கு எல்லா தோஷத்தையும் போகுது பாருங்க. இன்னைக்கு சந்தோஷம் வரப்போகுது. அல்லேலூயா. அப்போ நிறைய சொல்லலாம், நிறைய தோஷம் இருக்குது என்ன. அப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். என் கூட ஒருத்தர் வேலை பார்த்தாரு. அந்த அண்ணன் அவர் கொஞ்சம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பார்த்தாரு. அவருக்கு செவ்வாய் தோஷம். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு திருமணத்துக்காக நிறைய பார்த்தாங்க. நிறையா பார்ப்பாங்க, பரிகாரம் பண்ணுவாங்க. அந்த கோயில் போகிறேன், இந்த கோயில் போகிறேன், செவ்வாய் தோஷம் பொண்ணாக தான் பார்க்கணும், அப்படி பார்த்தாலும் இந்த மேட்சிங் இருக்கணும், 10 பொருத்தம் இருக்கணும், இப்படி சொல்லி அவருக்கு அப்படியே திருமணம் தடையாகிக்கிட்டே இருந்துச்சு. 20 ஆச்சு, 27 ஆச்சு, 28 ஆச்சு, 29 ஆச்சு, 30 ஆயிட்டு. 30 ஆனோன்னு ரொம்ப சோர்ந்தே போயிட்டார். 30 ஆகிட்டார். 30. அப்புறம் ஒரு நாள் அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், அப்போ இங்கே ஒரு காரியத்தை செய்கிறாங்க. பானையிலே அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு, என்ன கொண்டு வர சொன்னாங்க? மாவு. ஒரு மாவை கொண்டு பானையில் போடுறாங்க. அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா.
அது என்ன மாவு? வாசிப்போமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 40 வாசிங்க பாப்போம். யாத்ராகமம் 29:40. அதானா? ஆ ஆ ஆ ஆ ஆ என்ன மாவு? சத்தமா சொல்லுங்க. அடுத்தபடியா பான பழியாகிய கால்படி திராட்சை ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய படைப்பாயாக. இன்னொரு தடவை கூட வாசிங்க சிஸ்டர். ஒரு மரக்காலிலே 10ல் 1 பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் பான பலியாகிய கார்படி திராட்சை ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு தானே? ஆட்டுக்குட்டி, பானபலி, திராட்சை ரசம் இதெல்லாம் யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவை பாடுகளையும் குறிக்கிறது. பிழிந்து, இடித்து பிழிந்து. அவர் அடிக்கப்பட்டார், இடிக்கப்பட்டார், பிழியப்பட்டார். இந்த மாவு எப்படிப்பட்ட மாவாமா? ஒரு மரக்காலிலே 10ல் 1 பங்கானதும் இடித்து பிழிந்து கார்படி எண்ணெயில. உங்களுடைய எந்த தோஷமா இருந்தாலும் சரி, அந்த தோஷத்துக்காக அவர் இடிக்கப்பட்டிருக்கிறார், பிழியப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, திராட்சை ரசம் அது கர்த்தருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுது. இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். பான பலி அப்படிங்கிறது தன்னை அப்படியே முழு பலியா ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அப்போ அந்த மெல்லிய மாவை அந்த பானையில் போட்ட உடனே தோஷம் இல்லாமற் போயிட்டான். அவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவருடைய சிலுவை, அவருடைய இரத்தம், அந்த மரணம், உயிர் தழுதலுக்கு பிறகு சாபம் கிடையாது, தோஷம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் கர்த்தரை நம்புனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஒரு நாள் சர்ச்சைக்கு கூப்பிட்டு போயிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் வந்தார், சர்ச்சுக்கு வந்தார். வந்து இதில் ஜோம் பண்ணிட்டு போயிட்டார். பின்னாட்கள் அவருக்கு திருமணம் நடந்துச்சு. இப்போ திருமணத்தோ இருக்கிறார் அவர். ரொம்ப நாளைக்கு பிறகு அவர் ஒரு நாள் பார்த்தேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, தோஷமெல்லாம் மாறப்போகுது. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்கள், தோஷமெல்லாம் மாறி சந்தோஷம் வரப்போகுது. அதை கொஞ்சம் சந்தோஷமாக சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ அந்த மெல்லிய மாவு, தேவ பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தரை நம்புகிறவங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவங்க, அவருடைய சிலுவையை நம்புகிறவங்க, அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவருடைய இரத்தத்தை நம்புகிறவர்களுக்கு எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, தோஷமெல்லாம் மாறும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனால் கூடி வரக்கூடிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பரம்பரை தோஷம், பாவ தோஷம், சாபம் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் கர்த்தரை நம்பி வந்துட்டீங்கன்னா அது உங்கள் மேலே இல்லை. சாபங்களை எல்லாம் கர்த்தர் முறித்து இருக்கிறார், தோஷங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றிருக்கிறார். அந்த பானையில் அந்த மாவை போட்ட உடனே தோஷம் எல்லாம் போயிட்டு. நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க மீண்டும் சொல்லுங்கள், உங்கள் தோஷம் எல்லாம் போயிட்டு. எந்த தோஷத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதே வசனங்களை திருப்பி நீங்கள் 2 ராஜாக்கள் மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க பார்ப்போம். ம் ம் ஆ ஆ ஆ ஆ ஆ ம் 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 ஆ 44 கூட நம்ம வாசித்திரலாம். ம்
அல்லேலூயா. சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 புருஷர்கள் சாப்பிட்டு 12 கூடை நிறைய மீது எடுத்தாங்க. 7 அப்பங்கள் சில சிறு மீன்கள், அதை 4000 பேர் சாப்பிட்டு எத்தனை கூட எடுத்தாங்க? 7 கூட. 12 ஆசீர்வாதம் தான், 7 ஆசீர்வாதம் தான். அதனால 7வது மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகுது. நீங்கள் எதிர்பாருங்க, ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய நிறைவு மாத்திரமல்ல, நிறைவுல இருந்து நீங்கள் மீதி எடுக்கக்கூடிய நன்மைக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அப்போ இங்க பாருங்க, இங்கேயும் ஒரு தோஷம் இருந்த இடத்துல தோஷம் மாறினது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு சாப்பிட்றாங்க, அதில் மீதம் இருக்குது. ஆமென். அதனால் உங்கள் வீட்டில் எப்போவுமே நீங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு கொஞ்சம் மீதம் இருக்கணும். அதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நீங்கள் அரைகுறையாக சாப்பிடக்கூடாது, இருக்கிறத நிறத்தி சாப்பிடக்கூடாது. நல்லா சாப்பிட்டுட்டு மீதம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். அதை தான் கர்த்தர் கூடி வர பண்ணக்கூடிய ஒரு காரியம். அப்போ தேவனாலே கூடி வரக்கூடிய காரியம், தோஷங்களை கர்த்தர் மாற்றுவார். தோஷம் மாத்திரமல்ல, சாபங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். இப்போ அந்த பானையில் சாவு இருக்கிறதுன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அப்போ பாருங்க, தேவன் ஒரு சாவுக்கு ஏதுவான காரியத்தை ஜீவனாக கர்த்தர் மாற்றுகிறார். இப்போ உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் சாவுக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிற காரியத்திலெல்லாம் ஜீவன் உண்டாக போகிறது. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஜீவன் உண்டாக போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜீவன் உண்டாக போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் கர்த்தர் ஒரு ஜீவனை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போ முதலாவது கர்த்தர் தோஷத்தை மாற்றி ஒரு சந்தோஷத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். அடுத்தபடியாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 17 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் உள்ள 24 முதல் 27 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஆ ஆ ம் ம் அவன் வீட்டிற்குள் வந்தபோது ஆ ஆகிலும் நாம் அவர்களுக்கு வாசிங்க இடலரா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார். கடலுக்கு போ, தூண்டில் போடு, முதலாவது பிடிக்கிற மீன். கடலில் போய் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்? வலை தான் போடணும். இங்கே என்ன சொல்லியிருக்குது? தூண்டில் போடணும். வலை போட்டு மீன் பிடிக்கிறது தான் ப்ரொசீஜர். ஆனால் தூண்டில் போடுறது, அந்த தூண்டில் போடு, முதலாவது ஒரு மீன் அகப்படும். அதை நீ திறந்து பார்த்தா வெள்ளி பணத்தை நீ காண்பாய். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, வெள்ளி பணத்தை காண்பாய். வெள்ளி பணம், அவருக்கு சொல்லு தம்பி, வெள்ளி பணத்தை காண்பாய். ஆமென். கடல் என்பது உலகத்தை குறிக்கிறது. மீன் என்பது ஆத்துமாக்களை குறிக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலையோ இல்லைனா மாதத்திலேயோ இல்லைனா வருடத்திலேயோ ஏதாவது ஒரு ஆத்துமாவது தூண்டில் போட்டு பிடிச்சிடணும். இதுதான் அர்த்தம். நீங்கள் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறீங்க. கடலில் எல்லா மீனும் இருக்கும், உலகத்தில் எல்லா ஜனங்களும் தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பது நல்லது,
ஆனால் நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறதும் தூண்டில் போடுறதும் அது ஒரு நன்மையான காரியம்தான். அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு வெள்ளி பணத்தை காரணம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் செய்யக்கூடிய ஆத்தும ஆதாயத்துக்கு இந்த உலகத்திலையும் பலன் உண்டு, பூமியிலையும் பலன், பரலோகத்திலையும் உங்களுக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் தூண்டில் போட போகிறீங்க நீ? அல்லேலூயா. கை தூக்குங்க பார்ப்போம். தூண்டிலுக்கு நாங்கள் இன்னும் கம்பு வாங்கணும், குச்சி வாங்கணும், நரம்பு வாங்கணும், முள் வாங்கணும், அப்புறமே புல்லு தோண்டணும்லாம் சொல்கிறீங்களா? தேவ பிள்ளைகளை நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்து, திறமை, அதுபடி நீங்கள் என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு மனிதரை நீங்கள் ஆண்டவருக்கு சுவிசேஷம் சொல்லணும், ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே நீங்கள் நடத்தணும். அதுக்கு கர்த்தர் உங்களுக்கு வெள்ளி பணத்தை காண பண்ணுவார். வெள்ளி பணம் உண்டு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானாகில் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் செய்கிற ஊழியம் வாரம் நீங்கள் மீனை பிடிச்சிருங்க. எத்தனை பேர் மீன் சாப்பிட்றீங்க? மீன் சாப்பிட்றவங்க சந்தோஷமாக சாப்பிடுவீங்களா? மீன் வச்சா சந்தோஷம் தானே? மீன் நிறையும் உங்கள் வீட்டுக்குள்ளே. மீனெல்லாம் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல உணவுகள், உலக பிரகாரமான ஆசையும் உண்டு. அப்போ கடலுக்குள்ளே போ, தூண்டில போடு, மீனை பிடி, அதை திறந்து பார். நீங்கள்லாம் பொருத்தனை எடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் கூடி வராத காரியத்துக்காக நீங்கள் பொருத்தனை எடுத்து, நீங்கள் தூண்டில் போட்டாலும் சரி, வலை வீசினாலும் சரி, தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். அதனால் நீங்கள் பொறுப்பெடுத்து இனி வருகிற நாட்களில் எத்தனை பேர் எத்தனை மீனை பிடிச்சிட்டு வர போகிறீங்க நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்குறோமோ இல்லையோ, கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் அதுக்கு கணக்கு வச்சுருப்பார். கர்த்தர் அதுக்கு உங்களுக்கு வெள்ளி பணத்தை கொடுப்பார். சிங்கப்பூர் தேசத்து பணத்துக்கு பேர் வெள்ளி. சரியா? ஒரு வெள்ளி இன்னைக்கு 60 ரூபா. ஒரு வெள்ளி எத்தனது? சிங்கப்பூர் ரூபா. ஒரு வெள்ளி கொண்டு வந்தால் இன்றைக்கி 60 ரூபா கிடைக்கும் வெள்ளி பணம். சிங்கப்பூர் போனீங்கன்னா வெள்ளின்னு தான் சொல்லுவாங்க, நம்ம ரூபான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ போய் நாங்கள் சாப்பாடு போட்டோம்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வெள்ளி, 2 வெள்ளி, 10 வெள்ளி, 100 வெள்ளி அப்படி சொல்லுவாங்க. சிங்கப்பூர் பணத்துக்கு பேர் வெள்ளி, சிங்கப்பூர் டாலர். அவங்க தமிழில் வெள்ளினே சொல்லுவாங்க. இப்போ வெள்ளி பணத்தை கர்த்தர் காண பண்ணுவார். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையாவது நீங்கள் தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு வரணும். அல்லேலூயா. ஆமாம், தூண்டில் போடும்போது தூண்டிலில் மாட்டோன்னு மீன் கொஞ்சம் துள்ள தான் செய்யும். அல்லேலூயா. தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்கதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க தானே? தூண்டில் போட்டிருக்கீங்களா? தூண்டில் போட்டிருக்கீங்களா? தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்கீங்களா? ரொம்ப மனநலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமாக. எனக்கு அதை பற்றி படித்து பார்த்தேன். இதய ப்ராப்ளம் இருக்கவங்களாம் போய் தூண்டில் போடணுமா. தூண்டில் போட்டு பொறுமையாக உட்காந்து மீன் பிடிச்சாச்சுன்னா அவன் மனசே ரிலாக்ஸ் ஆகிருமா. அல்லேலூயா. அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தில் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்கிறது. அப்போ இங்கே மீன் வாயில் வெள்ளி பணத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய ஆத்துமாக்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஆத்தும அறுவடைகளில் கர்த்தர் உங்களுக்கு வெள்ளி பணத்தை வச்சிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காக செஞ்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் நன்மையை உங்கள் வாழ்க்கையில் தருவார். ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்துடும். பண பிரச்சனைகள் மாறும். நீங்கள் ஊழியம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக கர்த்தர் நடத்தி கொடுப்பார். உங்களால் ஏன்ற ஊழியம். எத்தனை பேர் நீங்கள் இன்றைக்கி பொறுப்பெடுக்க போகிறீங்க? நான் தூண்டில் போட போகிறேன் அப்படின்ட்டு 2 பேர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3, 4, 5, 6 தூக்குங்க தைரியமா. நீங்கள் தூண்டில் போட்டுகிட்டே தான் இருக்கீங்க, எனக்கு தெரியும். ஆமாம், யார் போனு? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தூண்டில் போட்டு நீங்கள் கொண்டு வாங்க. அந்த முயற்சிக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ போனாங்கள்ல எங்கள் அத்தை, இது ட்ராக்ஸ் வச்சுருக்கு, ஹிந்தியில், இங்கிலீஷில், தமிழில். யார்கிட்ட வேணாலும் கொடுப்பாங்க, யார்கிட்ட வேணாலும். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அங்கே போனால் அன்றைக்கி ட்ரெயினில் வந்தாங்க. அந்த ட்ரெயின் வாசல் என்ன போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்லி ட்ராக்ஸ் கொடுத்து சாக்லேட்டெல்லாம் வாங்கி வைப்பாங்க. நேற்று நாங்கள் போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்தோம். அவங்களுக்கு சாக்லேட்டோடு கொடுத்துருவாங்க. நான் சொன்னேன், எங்கேயாவது கொண்டு போய் சின்ன பிள்ளைகளுக்கு ட்ராக்ஸ் கொடுக்கன்னு சொல்லி சாக்லேட்டை கொடுத்து விடாதீங்க. மயக்க சாக்லேட் கொடுத்து பிள்ளையை கடத்த வந்திருக்கான்னு சொல்லி அடிச்சு விட போகிறாங்க.
கவனமாக கொடுங்க அப்படின்னேன். ஆனால் தைரியமாக செய்கிறாங்க. சாம் கேட்டான் நேற்று வீட்டில் வச்சு, இந்த ட்ராக்ஸ் ஊழியம்லாம் முடிஞ்சு எவ்வளோ காலம் ஆயிட்டு இன்னும் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, யாராவது ரசிக்கப்பட்டிருப்பாங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்டான். பாட்டி, இதை போய் இந்த காலகாலத்தில் இப்போ என்னெல்லாம் மாறி போச்சு, இப்போலாம் யாராவது படிப்பாங்களா? கையை தொடச்சிட்டு தூர போட்டுருவாங்க, இது யாராவது படிப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாங்க, கொடுக்கறது என் வேலை, ரசிக்கிறது கர்த்தர் வேலை, நான் தட்டோடனே ரசிக்க போடுவாங்க, நான் பரலோகத்தில் அதனுடைய கணக்கை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வெட்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, தைரியப்படாதீங்க, தைரியத்தை குறைச்சிடாதீங்க. நீங்கள் அதை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறும். அதனால் மைக்கு பிடிச்சி ஜெபிக்கிறது மாத்திரம் ஊழியம் இல்லை, பர்சனலாக நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறது, பர்சனல் எவாஞ்சலிசம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். அப்போ ஒரு பலூன் பிரசங்கியார் இருந்தாராம், இப்போ இல்லைன்னு சொன்னாங்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பலூன் பிரசங்கியார். அவர் என்ன பண்ணுவாராம், பெரிய பெரிய பலூன் வாங்கி அந்த பலூனில் வார்த்தைகள், இயேசு உன்னை ரட்சிக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், இப்படி வசனங்களை எழுதி என்ன பண்ணுவார், பலூனை பறக்க விட்டுருவார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக செய்கிறாரு. 10 வருடமாக அந்த பலூன் மட்டும் செய்கிறாரு. பலூன் மூலமாக ஊழியத்தை செய்கிறார், பலூன் மூலமாக. அப்போது ஒரு நாள் அவருக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டாராம். இத்தனை நாள் நம்ம இந்த ஊழியத்தை செஞ்சிட்டோம், யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா இல்லைன்னு தெரியல. ஒரு நாள் கூட நம்மளுக்கு இந்த ஃபோனில் கான்டாக்டு பண்ணவே இல்லை. இப்போ அந்த பலூன் அங்கே மேலே பறக்க போவோம், சில நேரம் கீழே வரும், எங்கேயாவது போகும் இல்லையா. இப்போ அவருக்கு ஒரு நாள் ரொம்ப சோர்ந்துட்டார். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே நாளைக்கு நான் விடுற பலூன் தான் கடைசி, அதுக்கப்புறம் இந்த பலூனையும் விட மாட்டேன், இந்த ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன். பலூனை பேர் எழுதி அப்படி பலூனை பறக்க விடுவார், அது எங்கேயாவது போய் விழும், யாருக்காவது போவோம். அப்போ ரொம்ப சோர்ந்துட்டார். இவ்வளோ நாள் இந்த ஊழியத்தை செஞ்சிட்டோமே, இதில் அறுவடை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் கடைசி பலூன், அதுக்கப்புறம் பலூனே விட மாட்டேன்னு சொல்லிட்டு பலூனெல்லாம் கட்டி விட்டுட்டு பேசாமல் மறுநாள் பலூன் விடணும். அவர் அப்படியே உட்காந்துட்டார். அந்த ஒரு டயத்தில் அதை செய்வார். திடீர்னு ஒரு ஃபோன் வருது, தெரியாத நம்பர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுதார். பலூனில் நம்பர் போட்டிருக்கே அவர் தான் பேசுகிறது அப்படின்னு கேட்டாராம். ஆமாம் அப்படின்னேன். அதனால் அவர் அப்படியே பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு, என்ன அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னாராம், உங்கள் பலூன் என் உயிரையே காப்பாற்றிட்டு அப்படின்னாராம். அல்லேலூயா. பலூன் உயிரையே காப்பாற்றிட்டு. அப்போ என்ன பலூன் உயிரை காப்பாற்றிட்டா என்ன சொல்லுங்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், ரொம்ப வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, எடுத்ததுலலாம் எனக்கு ஒரு வெற்றி இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, என் மனைவியை அவங்களுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிட்டா, ரொம்ப கஷ்டம். சரி, எதுக்கு இனி நம்ம உயிரோடு இருக்கிறது, நம்ம இந்த உலகத்தை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணி, நான் அதுக்காக நேற்று நான் முடிவு பண்ணி நான் ஒரு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்போ தான் அதுக்காக ஒரு காரியத்துக்காக நான் வெளியில் போகும்போது என் முன்னாடி இந்த பலூன் வந்து விழுந்துச்சு. அந்த பலூனை எடுத்து பார்த்தா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு போட்டு இந்த நம்பர் போட்டுச்சு. அப்போ தான் சொன்னார், நான் சாயங்காலமே எனக்கு நிறைய சூழ்நிலையெல்லாம் மாறுச்சு, சாயங்காலமே என் வாழ்க்கையில் சில நன்மையெல்லாம் இதை கண்ட உடனே நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது கிறிஸ்தவங்க தானே இப்படிலாம் போடுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிந்தபடி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிச்சு முடிக்கும்போது கதவு தட்டுறப்பட சத்தம் கேட்டால் என் மனைவி எனக்கு வந்துட்டா. சில பண பிரச்சனை மாறுவதற்கு சில வழியெல்லாம் திறந்துட்டுது. அதனால் நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இந்த ஊழியத்தை நிப்பாட்டவே கூடாது, எல்லா நாளுக்கும் பலூனுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்ட்டாராம். அல்லேலூயா. இது நடந்த சம்பவம். கர்த்தர் அப்படி தான் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து இவ்வளவு நாள் நீங்கள் விசுவாசியாக வந்துட்டீங்க, கர்த்தரை ஆராதிச்சிட்டிங்க, உங்கள் வாழ்க்கையில் கூடி வராத காரியமெல்லாம் கூடி வருவதற்கு நீங்கள் கர்த்தர் அண்டையில் ஆத்துமாக்களை நடத்துங்க. அதை நீங்கள் தூண்டில் பிடிச்சாலும் சரி, தந்திரமாக பிடிச்சாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் அதை செய்யுங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்துல கொடு அப்படின்னாராம். இந்த இடத்துல 2 வார்த்தை இருக்கு, எனக்காகவும் உனக்காகவும். நீங்க ஊழியம் செய்கிறது கர்த்தருக்காகவும் உங்களுக்காகவும். நீங்க இன்னைக்கு வேத பாடம் வாசிச்சீங்க இல்லையா? என்ன வேத பாடம்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனம் இல்லையா? 1 கொரிந்தியர் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நான் ஜெபிக்க போகிறேன். ஒரே ஒரு வசனம் தான். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. நீ வரத்தை பெற்றா எனக்கு பிரயோஜனம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? யாருக்கு பிரயோஜனம்? அவனுக்கு பிரயோஜனம். எத்தனை பேருக்கு வரங்கள் இருக்கு? 2 பேர் அறகுறையாக தூக்கக்கூடாது, நல்லா தூக்குங்க. வரம் அந்த அம்மா கூட தூக்குறாங்க பாருங்க. கை தட்டுங்க இந்த கை தூக்குனவர்களுக்காக. அல்லேலூயா. சரி, என்ன வரம்னா நான் கேட்க மாட்டேன், ஆனால் அந்த வரங்கள் உங்களுடைய பிரயோஜனத்துக்காக இருக்குதான். அல்லேலூயா. ஆவியினுடைய வரங்கள் அவனுடைய பிரயோஜனத்துக்காக. இப்போ தேவ பிள்ளைகள் நீங்கள் ஆத்துமா ஆதாயம் பண்ணணும், ஆத்துமா அறுவடை பண்ணணும், தூண்டில் போடணும் அப்படின்னா அதுக்கும் சில உங்கள் பிரயோஜனத்துக்கென்று வரங்கள் வேணும். எத்தனை பேருக்கு வரங்கள் வேணும்? கை தூக்குங்க. இப்போ நல்லா தூக்குறீங்க. சரி, ஓகே. என்ன வரம் வேணும்? ஒரு 3 பேர் சொல்லுங்க பார்ப்போம். டக்குன்னு சொல்லுங்க. என்ன வேணும்? கை தட்டுங்க. சுகம் அளிக்கிற வரம். அடுத்தபடியா சொல்லுங்க. ஞானத்தை போதிக்கக்கூடிய வெளிப்பாட்டு வரம் வேணும்னு ஊழியர் கேட்கிறார். அவருக்கு தகுந்ததை கேட்கிறார். அடுத்தபடியா பிசாசுகளை துரத்துகிறது. அது அதிகாரம். என்ன வரத்தில் இருக்கா? அது இந்த இடத்துல வரங்களில் வித்தியாசம் உண்டு அப்படின்னு சொல்லி 9 வரங்கள் இருக்குது. ஆனால் பிசாசை துரத்துது வரம் அல்ல, அது அதிகாரம். எல்லா தேவ பிள்ளைகளுக்கு இருக்கு. ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு, அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களுக்கு, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்களுக்கு பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம் அதுக்கு பேர். அது வரம் அல்ல, ஆனால் அதையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இன்னும் ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். தீர்க்க தரிசனம் வரும். அல்லேலூயா. எல்லாரும் விரும்புறது தான் அதுதான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் தீர்க்க தரிசனம் சொல்வீங்களா, வெளிப்பாடு சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி. கர்த்தர் எங்களுக்கு ஏதாவது சொல்கிறாரா? நல்ல கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, ஏதாவது வெளிப்படுத்தினா சொல்லுவார் அப்படின்ட்டு. நாங்களும் வெளிப்பாடு சொல்லுவோம், தீர்க்க தரிசனம் சொல்லுவோம். அது எந்த நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தினா மாத்திரம்தான் சொல்லுவோம். நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பிரயாசப்பட்டு ஒரு இடத்துலையும் சொல்ல மாட்டோம். எங்கள் வீட்டம்மாலாம் அக்யூரேட்டாக சொல்லிட்டு வருவாங்க. நிறையா உண்டு. நாங்கள் சில இடங்களுக்கெல்லாம் போனோடனே நாளே சொப்பனம் வரும், நாளே தரிசனம் வரும், மறுநாள் ஊழியத்துக்கு போனால் கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம இது ஜோம் பண்ணி கத்தாவேங்க அக்யூரேட்டாக அடிச்சிருதால அப்படின்னு நினைப்பேன் நான். உண்மையிலே அப்புறம் பார்த்தா ரெஸ்பான்சிபிளாக அங்கே தான் போகும். இதுதான் வரத்தில் இருக்கிற மகிமை. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக மாறிடுவீங்க. யாரோ தீர்க்க தரிசனம் வரம் கேட்டிங்களே, யார் கேட்டா? கை தூக்குங்க. பெரிய வரம். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வரம் பெரிய விஷயந்தான். அது ஊழியத்திலையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பயன்படுதுன்னா கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார் உங்கள் வாழ்க்கையில். அப்போ இது எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, அந்த மீனை பிடிச்சி அந்த வெள்ளி பணத்தை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் கொடு அப்படின்னாரு. அப்போ தேவ பிள்ளைகள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா உங்களை கர்த்தர் முதல்ல உங்களுடைய பிரயோஜனம், 2வது நீங்கள் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அதுதான் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது, கர்த்தர் உங்களை இன்னும் நன்மை செய்வதற்கு ஒரு அடையாளமாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் 2 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். தேவனால் கூடி வரக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோஷங்களும் மாறும். எந்த தோஷமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு தோஷங்களுக்காக எவ்வளவோ பணம் செலவு பண்ணுறாங்க. எனக்கு தெரியும், எவ்வளவோ இந்து நண்பர்களோடு நான் பழகிறேன். அவ்வளோ பணங்கள் அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க, ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க.
இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் கூட கட்டு உடைக்கிறோன்னு சொல்லி அதுக்கு அமௌண்ட் வாங்குறாங்க. சிரிக்கிறீங்க பிரதர், உங்களுக்கு அனுபவம் இருக்குது போல இருக்குது. எங்களுக்கு தெரியும். இப்போ உங்கள் ஒருத்தர் ஃபேமிலி இருந்தாங்க, அதெல்லாம் காலி பண்ணி போயிட்டுது. அவங்கள்ட்ட கட்டு உடைக்கிறேன்னு சொல்லி 25,000 கேட்டாங்கன்னாங்க. ஆண்டவர் கொடுக்குற ரட்சிப்பு இலவசம்தான், சுகம் இலவசம்தான். அது மாத்திரமல்ல, எந்த அற்புதத்தையும் எந்த டிமாண்டில் கர்த்தர் செய்ய மாட்டார். தசமபாகம் செலுத்துறீங்க, அது ஒரு கட்டளை. புதிய ஏற்பாட்டில் அதை கர்த்தர் எப்படி மாற்றிட்டார்? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். மூல உபதேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு மேலே நீ கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் அவர் கொண்டு வந்துட்டார். அப்போ எந்த ஒரு அற்புதத்துக்காகவும் அதிசயத்துக்காகவும் நீங்கள் பணத்தை வைத்து பணத்தை செலுத்தி நீங்கள் என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. அதனால் கட்டு உடைக்கிறது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து கேட்பாங்க நிறைய பேர், கட்டு உடைப்பீங்களா அப்படின்வாரு. வா வா எலும்பையும் சேர்த்தே உடைச்சி விட்றேன் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேருக்கு கட்டெல்லாம் உடைச்சி விட்ருக்குறோம். நிறைய கட்டு, நிறைய சொல்லலாம் சாட்சி. அப்போ தேவன் கொடுக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் அது இலவசம். அது உங்களுடைய பிரயோஜனத்துக்காகவும் கர்த்தருக்காகவும் தான். நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நன்மையை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போது முதலாவது தோஷம் எல்லாம் மாறும் உங்கள் வாழ்க்கையில். எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த தோஷத்துக்கும். அப்போ நேற்று ஒருத்தர் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ உங்கள் ஆள் வந்து அடிக்கடி பேரூர் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னோம், அவர் அடிக்கடி பேரூர் போவார், சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருந்தவர் தான். எனி டைமும் செத்து போனவங்களுக்கு திதி சொல்லவே போகிறார். வாரம் சொல்லுதாரா தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. வாரம் சொன்னோடனே எங்கள் சித்தப்பாவோடைய தாத்தாவோடைய மாமா இறந்து போயிட்டார் அப்படிம்பாங்க. எப்படி ஏதோ உறவு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பேரூர்லேயே போயிட்டாங்களா என்னன்னு தெரியல, ஆளை காணோம். எப்போவுமே இப்படி தான், ஒரே இந்த காரியம். நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போ நேற்று பேரூர் பகுதியில் ஒரு ஆளை பார்த்தோம். அப்போ இந்த பேரூரில் இந்த நீங்கள்லாம் இந்த இந்து ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க போய் இந்த முன்னோர்களுக்காக ஏதோ ஒரு காரியம்லாம் செஞ்சுட்டு இந்த பணம் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவாங்களாம். சொல்கிறீங்க என்ன, அது உங்கள் வாயில் சொல்லணுங்கிறதுக்கு தான் நான் சட்டம் கட்டாமல் இருந்தேன், தெரியுது உங்களுக்கு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு 50-60 பேர் இருக்காங்க, அதில் 40 பேர் சொந்த வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. என்ன வேலை செய்வாங்க அவங்க? காலையில் இங்கே படிக்கட்டில் வந்து உட்காந்துருவாங்க. வர்ற சாப்பாடை எப்படி சாப்பிடணும்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த திதி கொடுத்தோடனே அந்த கொடுத்துட்டு போகிறதுல ஒரு 1000 ரூபீஸ் இல்லாமல் வெளியில் போக மாட்டாங்க. 40 பேர் வீடு கட்டியே வாடகைக்கு விட்டுருக்காங்க. பேரூர் சுற்றி ஆலந்தூர் அங்கங்கெல்லாம் இருக்குது. வேற அடுத்தவன் எவனுமே பிச்சை எடுக்கிறதுக்கோ அந்த காரியத்துக்கு உள்ளே போய் உட்கார முடியாது. படிக்கட்டில் போய் உட்கார்ந்தாலே விரட்டி விட்டுருவாங்களாம். அப்படி சொல்லி அவர் சொன்னார். அது உண்மையாக பொய்யான்னு தெரியும், போனால் தான் தெரியும். எத்தனை பேர் போயிருக்கீங்க? கை தூக்க மாட்டேங்கிங்க. அக்கா தூக்கிட்டீங்க, உண்மையாக தூக்கிட்டீங்க, உஷாராக இருக்கிறீங்க. அப்போது அது சொன்னார் அவர் வந்து. அப்போது இப்படி ஜனங்கள் வந்து தோஷங்கள் செலவு பண்ணுகிறாங்க, பணத்தை தோஷம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி நான் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்கிறேன். எந்த தோஷமாக இருந்தாலும் சரி கர்த்தர் அதை மாற்றுவார். எந்த தோஷமும் இன்றைக்கி உங்களுக்கு, நீங்கள் ஆண்டவரை நம்பி வந்துட்டீங்க, தோஷமே உங்கள் வாழ்க்கையில் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் வெள்ளி பணத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பணத்தை பார்க்கறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே பணம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெள்ளி பணங்களை கர்த்தர் பார்க்க வைப்பார். வெள்ளி பணங்கள் எல்லாவற்றுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். பெரிய நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். அதற்கு ஆண்டவர் சொன்னது, நீ கடலுக்குள்ளே போய் தூண்டில் போடு. நீங்கள் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுங்க. ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்க உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செய்து கொண்டே இருங்க. ஒரு நாளும் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி. ஆமாம், அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அவங்க ஞான ஸ்நானத்துக்குள்ளே வரட்டும். உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் கர்த்தர் நன்மை செய்கிறார் மட்டும் பாருங்கள். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் அதுக்கு நீங்கள் காரணமாக மாறுறீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அந்நிய நேசமும்
இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரிந்து தங்கி இருப்பதாக. ஆமென் ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிறவங்களிடத்துல உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க, விசாரித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.